ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். அம்மாப்பேட்டை பக்கம் நண்பர் அனைவரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்துட்டு நான் ஒரு விஷயம் சொல்லலான்னு இருக்கேன். அதாவது நம்ம ஆண்ட்ராய்ட் பெய்டு அப்ளிகேஷன் வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறது, அதாவது ப்ளே ஸ்டோர் மூலியமாகவே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இது ஒரு 3 மந்த்ஸாகவே நான் இதில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட்டு நம்ம பேஜில் போட்டால் லக்கு என்னவோ தெரில, போட்ட 3 நாள்லேயே க்ளோஸ் பண்ணிடுறானுங்கன்னு தான் போடல. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு சம்மந்தமாக தொடர்ந்து கேட்டுனே இருக்கிறாங்க. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. இதுக்கு நமக்கு வந்துட்டு ப்ளே ஸ்டோர் அப்புறம் கெட் ஏபிகேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஃபைல் அப்ளிகேஷன் தேவை. அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் வந்துட்டு நம்ம இந்த வீடியோ கீழே போடுவோம். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது இன்ஸ்டால் பண்ணி முடித்த உடனே ஜஸ்ட் நீங்கள் உங்களுடைய ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதோடைய ப்ரோ வெர்ஷன் தேவையோ அதோடைய ப்ரோ வெர்ஷன் வந்துட்டு நீங்கள் இதில் சர்ச் பண்ணலாம். உதாரணத்துக்கு ரூட் பண்ணுறதோடைய, அதாவது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதோடைய ப்ரோ வெர்ஷன் தேவை, எஸ்சிஆர் ப்ரோ அப்படின்னு நீங்கள் ஒன்று பண்ணிங்கன்னு சொன்னாங்க. இந்த எஸ்சிஆர் ப்ரோ வந்துட்டு உங்களுக்கு இதில் வரும். ஸோ இது வந்த உடனே நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். பட் இருந்தாலும் உங்கள் இதில் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு எது தேவையோ அதை வந்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணலாம். பண்ணால் இதில் வந்துட்டு கீழே ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, இந்த ஷேர்ன்னு இருக்குல்ல, அந்த ஷேரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னாக்க அடுத்து ஒரு பேஜ் வரும். இதில் நீங்கள் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ண அந்த கெட் ஏபிகே மார்க்கெட்னு இருக்குல்ல, ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணால் இது இன்னொரு பேஜுக்கு போகும். இன்னொரு பேஜுக்கு போயிட்டு இதில் வந்துட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ப்ரோ அப்படின்னு சொல்லிருக்குல்ல, ஸோ நீங்கள் ஜஸ்ட் அந்த கெட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணாக்க உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். பொதுவாக இது போல் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த கிராக் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரஸ்ட் பண்ணவே முடியாது. எதில் வந்துட்டு வைரஸை சேர்த்து விட்ருப்பானுங்க, எதில் நம்மளோட டேட்டாவை எடுக்கிற அந்த ஃபைலில் சேர்த்துருப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா கிராக் பண்ணுறதும் சாதாரண இதுக்கும் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் தான். அந்த ஜாவா கோடில் 2 லைனை மாற்றினாக்கா சாதா அப்ளிகேஷன் வந்துட்டு ப்ரோவாக மாறிடும். ஸோ அதிலே 2 லைனை சேர்த்து விட்டு உங்களுடைய டேட்டாஸ் எடுக்கிறதுக்கு, உங்களுடைய சொந்த விஷயங்களை எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்துட்டு ரொம்ப முக்கியமாக தேவை இருக்குதுங்கிற மாத்திரம் நம்ம இதில் டவுன்லோட் பண்ணணும். ஸோ இந்த பேஜ் வந்த உடனே அதில் ஏதாச்சும் ஒரு மிரர், ஃபஸ்ட்டு உள்ள மிரரை வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணாக்க இது உங்களுக்கு ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னு சொன்னாக்க ஒரு அந்த ஸ்கிப் ஏடி கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஓகே, யூ வில் நவ் பி ரீடைரக்டட். ஸோ ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். 5 செகண்ட் வெயிட் பண்ணாக்க இங்கே வந்துட்டு இதுக்கு நல்லா ஜூம் போகும். ஜூம் பண்ணால் தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அந்த 5 செகண்ட் கழித்து இதை நம்ம ஸ்கிப் ஏடி கொடுத்தாக்க ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைல் உங்கள்கிட்ட டவுன்லோட் ஆகும். பொதுவாக வந்துட்டு இது நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் நம்ம வந்துட்டு கம்ப்யூட்டரில் இந்த ஃபைலை ஸ்கேன் பண்ணி அதில் வைரஸ் ஏதாச்சும் இருக்கா, அதாவது ஸ்பேம் ஏதாச்சும் போட்டிருக்காங்களா, மால்வேர் ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெட்ரு. ஆக்சுவலி இதை நான் போடாத காரணம் கூட இதுதான். இதில் வந்துட்டு நம்ம பேஜில் முக்கால்வாசி தெரிஞ்சவங்களோட தெரியாதவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ இதுவும் ஒரு சாஃப்ட்வேர் தானே, இன்ஸ்டால் பண்ணாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு தெரியாமலே அவங்களோட டேட்டாஸ்லாம் போகும். இப்போ ப்ளே ஸ்டோர்லேருந்து நம்ம எது டவுன்லோட் பண்ணாலும் அது வந்துட்டு ட்ரஸ்ட்டு தான். இது போல் பிரச்சனை உள்ளதை ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி இந்த கெட் ஏபிகே கூட நமக்கு ப்ளே ஸ்டோரில் கிடையாது, வெளில தான் இருக்குது. அதனால தான் வந்துட்டு நான் ஒரு 3 மாதமாக யூஸ் பண்ணாலுமே டவுன்லோட் பண்ணக்கூடிய அந்த அப்ளிகேஷன் உங்கள்ட்ட கூட கேட்டிருப்பேன், யாருக்காச்சும் பெய்டு அப்ளிகேஷன் வேணும்னா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே கேட்கக்கூடிய அப்ளிகேஷன் அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி அதை என்னுடைய ஆன்டிவைரஸில் கம்ப்யூட்டரில் ஸ்கேன் பண்ணி தரவாக உள்ளுக்குள்ளே போய் செக் பண்ணி அதில் ஏதாச்சும் வைரஸ் இல்லை ஸ்பேம் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்து அதுக்கு பிறகு தான் நான் உங்களுக்கு அதை போஸ்ட் பண்ணுறேன். பட் இருந்தாலும் பல பேர் வந்துட்டு இது சம்மந்தமாக கேட்டுட்ருக்குறாங்கிறதுனால இந்த வந்துட்டு நான் ஒரு வீடியோ பதிவாகவே போடுறேன். ஓசியில் எது கிடைச்சாலுமே அது கொஞ்சம் சிக்கலும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இது புரியாதவங்க கமெண்ட்டில் கேளுங்க. எனிவே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.